சீமான் ஜீரோ வாங்குறாரு அப்படின்னு திமுக சொல்லிச்சுன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. சீமான் ஜீரோ வாங்குவாரு அப்படின்னு பிசிகா சொல்லிச்சுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சரி, ஓகே. மணி சாருக்கு என்னவா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறான், ஓட்டுக்கு என்னென்னவோ பண்றான், அவெல்லாம் ஜெயிக்கிறான், ஓட்டுக்கு ஒரு பைசா கூட காசு கொடுக்காம சாதி பார்த்து மதம் பார்த்து என்கிட்ட வராரு அப்படின்னு ஒரு மனுஷன் பொதுவான அரசியல் பேசுறாரு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருல திமுக பேசுறீங்க, நாலு செத்துட்டீங்களா நீங்க? ஐயா, இவ்வளவு எல்லா கிரிமினல் வேலையும் நீங்க பண்ணியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தீங்க. பாருங்க, ஆட்சிக்கு வரணும்னா யாரு கால ஏங்க எடப்பாடி உள்ள ஒரு பொம்மநாட்டி காலில போய் விழுந்து அவரு ஆட்சிக்கு வந்தாரு, அத சொன்னா ஊர்ந்து ஒரு தமிழச்சிங்க தமிழச்சிக்காக நான் வந்து நேரடியாக திராவிடம் வந்து ஆலயத்துக்கு எதிரானது அத மதுவந்தி சொல்லிச்சு பாருங்க. மதுவந்தி பொண்ணு ஏன் உங்க அறிவு இல்லையா? நீங்க சோறு நினைத்துக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க எல்லாம் திட்டதெல்லாம் பிராமண திட்டுவீங்க, ஆனா உங்களுக்கு ஜெயிக்கு வரதுக்கு ஒரு பிராமணன் வேணும், உங்க ஆடிட்டர் ஒரு பிராமணன் வேணும், வந்து வக்கீலு ஒரு பிராமணா வேணும், நீங்க பொண்ணு கூட அதை போய் எடுத்துருவீங்க சிவப்பாகுதுன்னு அப்படிலாம் சொல்லிச்சு தெரியுமா? அப்பன் பேச்ச லவ் பண்ணுது என்ன பண்ணோம்? கர்ணக்குலை இது ஆனக்குலை பண்ணுவியா? என்ன திருத்தாப்பா வானப்பான்னு சொல்லி பார்ப்பாங்க. சரி, நீங்க அப்படிதான் எனக்கு தெரியும். கலைஞர் வீட்டுல ஜாதி இல்லடா. இப்ப உதயநிதி சம்சார் ஜாதி இருக்கா? உதயநிதி சம்சார் யாரு? அந்த பொண்ணு வந்து கலைஞருக்கும் ஜாதி இல்ல. ஆமா, தமிழ் இல்லையா? திராவிட சும்மா இருங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு சீமான் கண்டிப்பா 0 தான் பெறுவார், அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு மணி அவர்கள் கூறியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னதுயா? 0னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகையா. அவரு சீட்டு 0 அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி மதிக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரு. ஆமா சார். என்ன அவருக்கு என்ன பிரச்சனை? சீமான் 0 வாங்கி மணி நடத்துகிற கட்சி வெற்றி பெறுவதா? இல்ல சார், அவர் அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்காரு. அத பத்தி என்ன இப்போ நீங்க ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல. சீமான் 0 வாங்குறாரு அப்படின்னு திமுக சொல்லிச்சுன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. சீமான் 0 வாங்குவாரு அப்படின்னு பிசிகா சொல்லிச்சுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சரி, ஓகே. மணி சாருக்கு என்னவா? ஆனா சார், மணி சாரே சொல்லியிருக்காங்க விஜயை திமுக சீண்டினால் சம்பவம் உறுதி அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்காங்க, விஜயை வச்சு திமுகவையும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போ அது அவங்க 2 பேருக்குள்ள, ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஒண்ணு விஜய் திமுக கூட போய் நிற்பாரு, இல்லைன்னா தனியா நிற்பாரு, அவ்வளவுதான். விஜய் திமுகவோட கூட்டணி வச்சுப்பாருன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அதுக்கான வேலை எல்லாம் நடக்கும். நீங்க விஜய் வந்து இப்படி மிகைப்படுத்தி பேசுறதே தப்பு. வந்து விஜய்க்கு என்ன கொள்கை கொள்கையாருன்னு இதாகுது. விஜயோட மூஞ்சி தான் எங்களுக்கு, இந்த மூஞ்சை காட்டினா 234 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிச்சு அப்படியே நேரா செக்ரட்டரியேட் போய் முதல்வராயிடணும்னு புசியானது பேசுறாரு. இது வந்து ஒரு அறிவார்ந்த பேச்சா? நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம அது மீது 1000 அலிகேஷன் சொன்னாலும் ஒரு கொள்கையை ஏதோ ஒண்ணு ப்ரொமோட் பண்றாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுவதற்கு அவங்களும் பேசுறாங்க, ஆளை வச்சும் பேசுறாங்க, கூலிக்கும் மாரடிக்கிறாங்க. வந்து ஒரு பிராமணனை கூட்டாந்து எப்படியாவது எங்களை ஜெயிக்க வையா அப்படின்னு சொல்லி என்னத்தையும் நாங்க தமிழருக்கு இருக்கிறோம், திராவிடருக்கு இருக்கிறோம், அதுல இருக்கிறோம், இதுல இருக்கிறோம்னு என்னத்தையோ ஒரு கொள்கையை தப்பும் தகரமாவும் ஏதோ பேசுறாங்க. கருணாநிதி அவர்களின் முகம்தான் 214 தொகுதியில் வெற்றி பெறும்.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முகம்தான் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். இல்ல உதயநிதி அவர்கள் முகம்தான், சின்ன முகம்தான், எல்லா இடத்துலயும் வெற்றி பெறும்னா சொல்றாங்க. எதையோ ஒண்ணு அளந்து விடுறாங்கல்ல கொள்கை. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் குறிக்கிறதுக்கு பண்ணிக்க. இதே நீங்க தான் சொன்னீங்க 100 அல்சஸ்னா அறிவாலயத்துல வளர்த்துக்கிட்டு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. மணி சொன்னாருன்னா சொன்னீங்க. மணிக்கு அவ்வளவு உயர்வான ஒரு இடத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு அதே மணி இப்படி பேசிட்டாருன்னு உடனே சீமான் அவர்களை பத்தி பேசினாருன்னு உடனே எதுக்கு மணியை வாடுறீங்க? நான் மணியை வாடல. மணி அவர்கள் நான் கூட கண்ணியமான வார்த்தைகள் தான் பயன்படுத்துறேன். நான் பெரும் மதிக்கிறேன் அவரு. அவருக்கு என்ன லாஜிக்ல சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இப்போ சீமானுக்கு தெரியாதா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% வாக்குகளே வாங்கணும். சீமானுக்கு வாக்கு இன்னைக்கு 8.2. அடுத்த தேர்தலில் இது 12 கூட மாறலாம், 16 கூட மாறலாம். எங்களுக்கு தெரியாதா இது வெற்றி வாய்ப்பு நோக்கி இந்த எலெக்ஷன்ல போகுமா போவாதுன்னு? சிறுக சிறுக சேர்த்த வாக்கு இது. அதனால இந்த நாங்க இப்ப இப்படி சொல்லுவோம், சீமான் நாளைக்கு 0 ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாருன்னா அதற்கு வெக்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது சீமான் அல்ல. அவன் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் அவன் செருப்படுத்து அவனே அடிச்சுக்கணும். எதனால சார் தமிழ்நாட்டுல கேடுகட்ட அரசியல்லாம் இங்க ஜெயிக்குது? ஓட்டுக்கு காசு கொடுக்குறான், ஓட்டுக்கு என்னென்னவோ பண்றான், அவெல்லாம் ஜெயிக்கிறான். ஓட்டுக்கு ஒரு பைசா கூட காசு கொடுக்காம சாதி பார்த்து மதம் பார்த்து என்கிட்ட வராது அப்படின்னு ஒரு மனுஷன் பொதுவான அரசியலை பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கான அரசியலை பேசுறாரு, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமான அரசியலை பேசுறாரு. மண்ணை திட்டாதீங்கடா, மலையை வெட்டாதீங்கடா, குருவிக்கு தண்ணி வைங்கடா அப்படி எல்லா அரசியலும் பேசுறாரு. அந்த மனுஷன் தோக்குறாருன்னா அவர் தோற்கவில்லை, தமிழக மக்கள் தோத்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற ஜனநாயகம் தோத்திருக்குது, தமிழ அறிவு தோத்திருக்கு. அதை நாங்க ஒண்ணு வைக்கப்பட வேண்டியதோ இல்ல சீமான் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல அவர் எப்பயுமே சீமான் அவருடைய அண்ணாச்சி, சரியா? அதனால அவரு சீமானுக்கு ரொம்ப முட்டு கொடுப்பாரு. அதனால அது தவறு இல்லை. அதே சமயத்துல சீமான் அவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். சிறு சிறு சேர்த்து இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருல திமுக பேசுறீங்க, நான் செத்துட்டீங்களா நீங்க? ஐயா இவ்வளவு ஆட்சியில எல்லா கிரிமினல் வேலையும் நீங்க பண்ணியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தீங்க. அதனால நீங்களாம் ரொம்ப நீ இதுல திமுக நியாயம் சொல்லுது பாரு. அதுதான் எனக்கு. அதாவது நீங்க என்னன்னா என்ன பேச விடுங்க சார். அதாவது திமுகவை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது சார். திமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. கிட்டத்தட்ட 5 முறை ஆட்சி அமைச்ச கட்சி. இங்க பாருங்க, ஆட்சிக்கு வரணும்னா யாரு கால ஏங்க எடப்பாடி உள்ள ஒரு பொம்மநாட்டி காலில போய் விழுந்து அவரு ஆட்சிக்கு வந்தாரு. அத சொன்னா ஊர்ந்து ஒரு தமிழச்சிங்க தமிழச்சிக்காக நேரடியாக திராவிடம் ஆலயத்துக்கு எதிரானது. அத மதுவந்தி சொல்லிச்சு பாருங்க. மதுவந்தினா பொண்ணு. ஏன் உங்க அறிவு இல்லையா? நீங்க சோறு தானே திங்கிறீங்க. உங்களுக்கு நீங்க எல்லாம் திட்டுறதெல்லாம் பிராமண திட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு ஜெயிக்கு வரதுக்கு ஒரு பிராமின் வேணும், உங்க ஆடிட்டர் ஒரு பிராமின் வேணும், வக்கீலு ஒரு பிராமின் வேணும். நீங்க பொண்ணு கூட அதை போய் எடுத்துருவீங்க சிவப்பாகுதுன்னு அப்படிலாம் சொல்லிச்சு தெரியுமா? பேசுறீங்க பாருங்க. பாருங்க மதிவதனி பேசுது, அது திராவிட கழகம் திமுக இல்ல. மதிவதனி இல்லையா? ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு பேரு ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு அது கிடக்குது. அதெல்லாம் ஒரு துப்பட்டா. அதை போய் பேசுறீங்க. ஜாதி எல்லாம் கிடையாதுமா. எங்க தலைவர் வீட்லயே ஜாதி இல்ல, அப்புறம் எங்க அங்க ஜாதி இருக்கு? அப்புறம் அந்த வீட்டுல என்ன ஜாதி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ஐயர் வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கு, அக்ரஹாரத்துல கல்யாணம் பண்ணிருக்கு, பல்லர் வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கு, நாயக்கர் வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கு. பிள்ளைங்க பெருசா வளருது, சொகுசா வளருது, செல்வ செழிப்போட வளருது. அப்பா பேச்சு எப்படி கேட்கும்? அப்பன் பேச்சு லவ் பண்ணுது. என்ன பண்ணோம்? கர்ணக்குலை இது ஆனா கொலை பண்ணுவியா? என்ன தீர்த்தாப்பா வானப்பான்னு சொல்லி பார்ப்பாங்க. சரி நீங்க எனக்கு தெரியும். கலைஞர் வீட்டுல ஜாதி இல்லடா. இப்ப உதயநிதி சம்சாரம் ஜாதி இருக்கா?
உதயநிதி சம்சார் யாரு? அந்த பொண்ணு வந்து கலைஞருக்கும் ஜாதி இல்ல, இசை வேளாளர்னு சொல்லிக்குவாங்களே தவிர அவங்க வந்து அந்த பூர்வீகம் வந்து அவங்க அந்த இசை வேளாளர் குடும்பம் தான். அதாவது இசை வேளாளர்ங்கிறத நான் ஒத்துக்கிறதே இல்லை. அவர் வந்து மேலக்கார நாயக்கர் குடும்பம், மேலம் வாசிக்கக்கூடியவங்க தான். இசை தான், இசை இருக்குல்ல. ஆமா இருக்குல்ல. அது அப்ப முடிஞ்சு போச்சு. எப்ப அவங்க பிறந்தப்ப அந்த குடும்பத்துல பிறந்தாரு. அதுக்கப்புறம் எங்க ஜாதி? இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சர்டிபிகேட்ல ஜாதி இருக்குமா? இருக்காது. இருந்தா இருக்காதுன்ற அப்புறம் இருந்தான்னா நான் தான் பாத்துருக்கேன். இல்லையே, ஜாதி இல்ல, இந்தியன்னு போட்டிருக்கு. தமிழ் கூட இல்லையா? அப்ப நீங்க இங்க பாருங்க, அது வந்து நாம அது ஸ்கூல்ல வந்து சேர்க்கும் போது அவங்க இந்தியனா நீங்க? ஆமா. தமிழ் இல்லையா? திராவிட? சும்மா இருங்க. என்னம்மா பொய்யா சார்? பொய்யாவது புரட்டாவது எங்களுக்கு பொய்ங்கிறதே எங்களுக்கு தெரியாது, புரட்டுங்கிறது தெரியாது, ஊழல்ங்கிறது தெரியாது, இதெல்லாம் உருட்டுங்கிறது தெரியாது. இதுக்கெல்லாம் சொந்தக்காரவங்க உங்களுடைய அண்ணாச்சி, சீமான் அண்ணாச்சி. உருட்டு எல்லாம் மணி மணி மணின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல்ல யார்கிட்ட இருந்து மணி கைமாறிச்சு, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல யார்கிட்ட இருந்து கைமாறி வண்டியில லோட் பண்ணி எடுத்துட்டு போய் அப்படியே எனக்கு ஏத்தி விட்டா கூட மாப்பிள்ளைக்காக நான் கூட போறேன். நான் வேனை கூட எடுத்துட்டு போய் ஏத்திட்டு போய் இறக்குறேன். மாப்பிள்ளை எல்லாரையும் வாங்கியே பழக்கப்பட்டவர். சீமான் வந்து தன்னை வித்து பழக்கப்பட்டவர். நான் எப்படி எல்லாம் உங்களால ஜோக் அடிக்க முடியுது ஒரு டிபேட்ல உட்கார்ந்துட்டு? கட்சியில உள்ளவங்க மட்டும் இல்ல, பத்திரிகையாளர் மணி அவர்களும் சொல்லியிருக்காங்க, விஜயை தீண்டினால் திமுகவும் பாதிப்புக்கு உள்ளாகும், கட்சியில ஜெயிக்க முடியாது, 2026ல நீங்களும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா? நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்கல்ல, பத்திரிகையாளர் சொன்னதுன்னு சீமான் அவர்களை கேட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே 36 லட்சம் வாக்குகள் கையில வச்சிருக்காரு. 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட 3வது அரசியல் கட்சியா இருக்காரு. அவரு ஜீரோ தான்னா என்ன ஜீரோ? அவரு இப்ப சட்டமன்றத்துக்கு வெற்றி பெறணுங்கிற எண்ணத்துல இல்ல. அவரு மெல்ல மெல்ல இப்ப உயர்றாரு. நான் இன்னைக்கு இருக்க அந்த 36 லட்சம் 1 கோடி வாக்குகளை அவருக்கு உயரலாம். 1 கோடி வாக்குகள் வரும்போது அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டும். அப்படிதான், அதாவது படிப்படியா அவர் வர்றாரு. அதனால அவர் மணி சொல்றது வந்து அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் பல பத்திரிகைகள்ல இருந்திருக்காரு, ஒரு பெரிய ஒரு நல்ல ஆள் தான். ஆனா இதுல ரவீந்திரன் துரைசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, இந்த தேர்தல்ல அவர் கூட்டணிக்கு போனாருன்னா ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாரு கூட கூட்டணி போனாலும் இவர் வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுல அடுத்தவங்களும் சேரும் போது இவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிட்டும். ஆனா இவர் கூட்டணிக்கு போனார்னா எங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ ஆசிரியர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க, ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க ஆட்சியில ஆசிரியர்களுக்கு கூட ஒரு சரியான ஊதியம் கிடைக்கல, மாணவர்களோட உயர்கல்வி பாதிக்கப்படுது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் போராடினாங்கன்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, சொன்னதை நிறைவேற்றிட்டு தான் போராட்டமே. புதுசா ஒண்ணு இவங்களா டிமாண்ட் வைக்கல. அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் போதலைன்னு இல்லை, அவங்களுக்கு என்னைக்கு இப்ப கூட பஞ்சப்படி ஏற்றி கொடுத்துருக்கு. ஏன்னா கூட பென்ஷன் ஒரு 300 ரூபா 400 ரூபா கூட வந்திருக்கு இந்த மாசத்துல. அவங்க ஓய்வூதியம் பத்தி கேட்டிருக்காங்க. ஓய்வூதியம் வந்து ஜெயலலிதா அம்மா தான் நிப்பாட்டினாங்க. நாங்க பழைய ஓய்வு திட்டம் முயற்சி பண்ணுவோம் கேன்சல் செய்யப்பட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றும் சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, நாங்க சொன்னோம் முயற்சி பண்ணுவோம்னு சொன்னோம். முயற்சி பண்ணுவீங்க? ஆமாங்க, முயற்சி பண்ணுவோம். இப்பயும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி அறிக்கை வந்த உடனே முயற்சி பண்றதை நாங்க கொஞ்சம் பாக்கணும் சார். நீங்க பாருங்க சார், கமிட்டி போட்டிருக்கோம் சார், கமிட்டி போட்டிருக்கோம். அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து கெடுப்பதற்கு ஒண்ணு கள்ள போடு இல்ல கமிட்டியை போடுன்னு அண்ணாதிரை சொன்னதா சொல்லுவாங்க. நீங்க எப்பயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல, எனக்கு இது நடக்காதுன்னு தெரியும். பைனான்சியல் ஸ்டேட்டஸ் படி அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படிங்கிற போது நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவங்க இந்த மாதிரிலாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுனீங்களே அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம்.
ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கண்டிப்பா கிடைக்கும்டா சொல்லும். அதுல ஒண்ணும் எந்த வருஷம் சார் எப்ப கிடைக்கும்? கிடைக்கும் 2026 முன்னாடி கிடைக்கும். மறுபடியும் ஓட்டு போட்டு ஒருவேளை அந்த வருஷமும் கிடைக்கலன்னா அப்ப திரும்ப அவங்க போராடுற நிலைமைக்கு தானே சார் வருவாங்க? இங்க பாருமா, ஆசிரியர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்துக்கிட்டு சேரை தேய்ச்சி விட்டு இங்க மாசம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய். அப்ப இங்க யாருமே கல்வி கற்றுக் கொடுக்கல, ஆமா, கல்வி 50% ஆசிரியர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து யாரும் பள்ளிகளில் பாடங்களை நடத்துவதில்லை. அப்படி நடத்தி இருந்தா அரசு பள்ளிகளை விட்டுட்டு இப்ப எதுக்கு தனியார் பள்ளிகள்ல சொல்லுங்க. தனியார் பள்ளிகள்ல எதுக்கு அட்மிஷன் போகுது? ஏன் அரசு பள்ளிகளுக்கு அட்மிஷன் வரல? அப்ப அரசு பள்ளிகள்ல சரியா இல்லைன்னு தானே. தனியார் பள்ளியில இருக்க ஆசிரியர் சம்பளத்தை கம்பேர் பண்ணுங்க, அரசு பள்ளியில இருக்கவங்க சம்பளத்தை பாருங்க. அரசு பள்ளியில வேலை பார்க்கறவங்களுடைய சம்பளத்துல கால்வாசி கூட தனியார் பள்ளியில இருக்கவங்களுக்கு சம்பளம் கிடையாது. மிஞ்சி போனா அவங்க 25,000. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? தனியார் பள்ளியில வர சம்பளத்தை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னா இதுக்கு யாரு காரணம்? யாரு கம்மியா இருக்கு? இல்ல, தனியார் பள்ளி ஆசிரியருக்கு சம்பளம் கம்மியா வருது, அரசு பள்ளி ஆசிரியருக்கு சம்பளம் அதிகமா வருதுங்கிறீங்க. ஆனா அவங்க கல்வி சரியா கத்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாருக்கு? அந்த டீச்சர்ஸ் தான் காரணம். கவர்மெண்ட் காரணம் தான். கவர்மெண்ட் சுத்தி ஒரு கார்பெண்டர் கூப்பிடுறோம், எப்ப அந்த கப்போர்ட் அடிக்கணும்பா, அவன் கேட்கறான், எங்க எனக்கு ஒரு 1,500 ரூபாய் கொடுங்கன்றான். ஒரு 1,500 ரூபாய் கொடுத்துரும். அவ்வளவுதான். அவன் ஒழுங்கா வேலை செய்யறான், அது அவன் தப்பா? வேலை வாங்குறவன் தப்பா? அவன் தப்பு தான். வேலை வாங்குறவன் தப்பு. வேலை வாங்குறவன் டிசைனை கொடுத்தா அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் நம்ம போட்டு போறோம். இங்க பாருங்க, சிலபஸ் கொடுத்து பள்ளிக்கூடத்துல சூப்பர்வைசர் போடுறோங்க. அப்ப ஆமா, அப்ப அவன் சூப்பர்வைசர், அவங்க தப்பு தான். சூப்பர்வைசர் தான் அரசாங்கம். அரசாங்கம் சூப்பர்வைஸ் பண்ணுதுங்க. ஏங்க ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் இதங்க தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு அரசு பள்ளியில ஒரு மாணவியோ ஒரு மாணவரோ நல்ல மதிப்பெண் பெற்றாங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடம் நல்லா நடக்குது அப்படின்னு ஒரு இது பண்றீங்க இல்லையா? அதே இது நல்லா படிக்க வைக்க முடியல. 50% ஆசிரியர்கள் தான் சொல்றேன். 50% 50% ஆசிரியர்கள் கத்துக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல சார். 50% நல்லா வேலை செய்யறாங்க, இந்த 50% நல்லா வேலை செய்யணும்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு தான் வச்சுக்கிட்டு அப்போ 50% எப்ப நீ நல்லா வேலை செய்யறப்பா, ஏன் அது மாதிரி கேட்கணுமா? இல்ல, நீங்க எதுலமா படிச்சீங்க? அரசு பள்ளியில படிச்சீங்களா, தனியார் பள்ளியில படிச்சீங்களா? நான் 5வது வரை அரசு பள்ளியில படிச்சேன், அதுக்கப்புறம் தனியார் பள்ளியில படிச்சேன். தனியார் பள்ளிக்கு போயிட்டீங்க, பாத்துக்கோங்க. இப்படித்தான், அதாவது என்னன்னா இப்படித்தான் நீங்க தான் வெக்கப்படணும். நாங்க எதுக்கு வெக்கப்படணும்? நாங்க ஒண்ணும் வெக்கப்பட வேண்டாம். தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு காரணமே இந்த டீச்சர்ஸ் தான். இந்த டீச்சர்ஸ் நல்ல முறையில பள்ளிக்கூடத்துல அவங்க சிலபஸ் படி பாடத்தை நடத்தினா அந்த வேலை நீங்க தானே சார் பார்க்கணும். அவங்க நல்லபடியா நாங்க வேலை என்ன பார்க்கணும்? ஏன்னா மாசம் சம்பளம் கொடுக்கலாம், சிலபஸ் கையில கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு சீருடையில இருந்து செருப்புல இருந்து பாட புத்தகங்களும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா டிஓ இருக்கான், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கான், சிஓ இருக்கான், டைரக்டர் இருக்கான், எல்லா நாயிலும் தானே இருக்கு. அப்புறம் என்ன இல்ல? அத்தனை பேர் இருந்தும் இதுக்கு களவாணித்தனம் பண்ணுதுக்கு அந்த ஆசிரியர்கள் சும்மா இல்லங்க. இந்த ஆசிரியர்களை பத்தி பேசினா எனக்கு மனசு அப்படியே கொதிக்குதுங்க. என்ன இல்லங்க, ஒரு 30,000 சம்பளம் வாங்குற ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் காலையில 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல போய் நிக்குதுங்க, 7 மணிக்கு 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருதுங்க. அவ்வளவு நல்ல பாடத்தை எடுக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் அதிக மதிப்பெண்ல பாஸ் பண்ணுது. இங்க இருக்க பிள்ளைகளுக்கு உனக்கு 1.5 லட்சம் சம்பளம், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அரசு பள்ளியை மூடி எல்லாத்தையும் பிரைவேட் நாங்க அப்படி எல்லாம் திட்டம் எங்கள்கிட்ட ஒரு சொல்றேன். மகாலர் பக்கத்துல மடமைன்னு ஒரு ஊரு, 300 பசங்க, 2 வாத்தியார். என்ன விளங்குவாங்க? யார் சொன்னா? ஏங்க நான் பல இடங்கள்ல பேசி அப்புறம் ஒரு தனியார் நிறுவனம், ஒரு என்ஜிஓ ஒரு 4 வாத்தியார் போடுச்சுங்க. அது எப்போ? இப்போதாங்க, இந்த ஆட்சியிலங்க. இந்த ஆட்சியிலையா? என்னங்க ஈராத ஓராசிரியர் இருந்தது, ஈராசிரியர் பள்ளிக்கூடங்கள் இணைச்சு இப்ப நாங்க அதுக்கு ஹைஸ்கூலு அல்லது மிடில் ஸ்கூல்னு அந்தஸ்து கொடுத்து ஆசிரியர் பெருமக்களை அதிகமா பண்ணிருக்கோம். அதுலயும் இங்க பாருங்க, இப்ப ஒரு காலேஜ் எல்லாம் கட்டுறீங்க, கட்டி அதை ஓபன் பண்றதோட நிறுத்திடுறீங்க. அவங்களுக்கு நல்லபடியா கல்வி போய் செய்யறது, அவங்க நல்லபடியா நடத்துறாங்க. அத ஓரளவுக்கு பார்க்காம எப்படிமா இருப்போம்? பார்க்கத்தான் செய்யறோம், ஆனாலும் திருட்டுத்தனம் பண்றாங்களே. ஏமா ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு வாத்தியாருக்கும்
பின்னாடி தார் கம்பை வச்சுக்கிட்டு நிக்க முடியுமா? நாங்க என்ன ஏர் பிடிச்சா உழுதுகிட்டு இருக்கோம்? கம்ப தார் கம்பை வச்சுக்கிட்டு பண்ணது அவங்க அவனுங்களுக்கு உரிமை. நான் என்ன சொல்றேன், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ இன்னைக்கு பென்ஷன் வேணும்னு போராடுறீங்க. உன் பள்ளிக்கூடத்துல உன் கிளாஸ்ல இருக்க பள்ளி பிள்ளைகள்ல 100% மதிப்பெண்கள் வாங்கி இருக்கணும் இல்ல? எந்த பிள்ளை வாங்கியிருக்கு? இங்க போராடுறவனை பூரா பாரு, எல்லாம் திருட்டு போயிடுவோம். எவனும் ஒரு ஒழுக்கமா பள்ளிக்கூடத்துல பாடம் எடுத்து பாடத்தை படிக்காம சரியா படிக்காம வந்தவங்களுக்கு தான் அரசாங்க வேலை கொடுத்து வச்சிருக்கீங்க. அரசாங்க வேலை வேலை வாங்குறவள்ளையும் இருப்பானுங்க. அதெல்லாம் எக்ஸாம் எழுதி அதெல்லாம் பண்ணி அது பண்ணுவானுங்க. அரசு வேலை வந்த உடனே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நல்லா கிளாஸ் எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புள்ள பிறந்துரும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. இங்க பாருங்க, நான் ஒரு கல்லூரியுடைய தாளாளர் இருந்தேன். எனக்கு எப்படின்னு தெரியும், எப்படி இந்த டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், எங்க பிரைவேட் இல்ல, எய்டட் காலேஜ் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது. அட்டகாசம் நடக்குது. ஆமா, எல்லா சீட்டை விக்கிற ஆளுங்க தானே நீங்க. இங்க பாருங்க, போஸ்டிங் விக்கிற ஆளுங்க தானே. சும்மா இங்க பாருங்க, போஸ்டிங்ஸ் விக்கிறோம்னா அப்புறம் நாங்க மேனேஜ்மெண்ட் எப்படி நாங்க கட்டணம் கட்ட முடியும்? என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வெறும் வாத்தியாருக்கு தான் சம்பளம் தான் கிடைக்குது, வேற ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க தான் டெவலப் பண்ணுவோம். ஐயா நீங்க தான் காமாட்சி காலேஜ் இந்த சமுதாய கல்வியில முன்னேறுங்க. ஆமாங்க, இன்னைக்கு எங்க 4,00,000 பேர் படிக்கிறாங்க காலேஜ்ல. மூட்டு போங்க, என்னத்தை மூடிட்டு போவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 ஆசிரியர் வேலை. அரசாங்கத்துல ஏமாத்துறதுக்கு இந்த மொழி சிறுபான்மை, இன சிறுபான்மை அது இதுன்னு சொல்லி காலேஜ் வாங்கிட்டு சும்மா இருங்க. நீங்க எங்க காலேஜ்ல பாருங்க எப்படி சேவையோட பண்றீங்களா இல்ல வியாபாரமா பண்றீங்களா? இங்க பாருங்க, 10 பைசா அந்த கல்லூரியில இருந்து நாங்க எங்க நிர்வாகம் எடுத்துருச்சுன்னு சொல்லுங்க, ஒரு டீ சாப்பிட மாட்டோங்க. எங்க நிர்வாகத்துல இருந்து ஒரு டீ சாப்பிட மாட்டோம். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். சரி, காமாட்சி ஐயா மேற்பார்வையில் இருக்கிற கல்லூரியில் இப்படி எல்லா கல்லூரியும் இப்படி இருக்குதா? இங்க பாருங்க, அதுக்கு போய் சொல்லுங்க. இங்க பாருங்க, இல்ல நான் என்ன சொல்றேன், எங்களை மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எந்த காலேஜும் இல்ல இந்த மாதிரி முறைகள்லாம் நடக்கிறதே இல்ல. முறைகேடுகள்னா நீங்க சொன்னீங்கல்ல, ஆசிரியர் நியமனத்துக்கு ரூபா வாங்குறாங்கன்னா வாங்குறாங்க, நான் அதை மறுக்கல. எங்க கல்லூரியிலயும் வாங்கத்தான் செய்யறோம், இல்லைன்னு சொல்லல. அது வாங்கத்தான் செய்யறோம். அது வாங்குறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. அது நம்ம ஊடகத்துல பேச இயலாது. அது வாங்கித்தான் ஆகணும், சரியா? ஆகையினால இதெல்லாம் அப்படியே இருந்தா கூட எங்க இதுல டீச்சர்ஸுக்கு முன்னையெல்லாம் நாம போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஓபி அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க. நான் சொல்லிட்டேன், எங்க பாரு, கண்டிப்பா ஒரு ஆசிரியர்னா 3 வகுப்புகள் ஒரு நாளைக்கு எடுத்தாகணும், கம்பல்சரி. அப்படி எடுக்கணும்னா ஒரு 3 மணி நேரம் கூட வேலை பார்க்கலைன்னா உனக்கு எதுக்கு சம்பளம் நாம அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா பேசினதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் வேலை பார்க்க. சரி, அப்ப எல்லாரும் மாணவர்களோட எதிர்காலத்தை பார்க்கணும்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூடிட்டு எல்லாத்தையும் பிரைவேட் விட்டுலாமா? கவர்மெண்ட் பிரைவேட் தனியார் மேனேஜ்மெண்ட்டுகிட்ட கொடுத்துடலாம். கவர்மெண்ட் நடத்தணும், நீங்க மூட திட்டம் போடுறீங்க. மேனேஜ்மெண்ட் நடத்தணும்னா நிம்மதியா இருக்கும். ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இறுதி வரை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சவன். ஆமா, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சவன் மட்டும்தான் கொஞ்சம் மனசாட்சியோட. இல்ல கவர்மெண்ட் ஏன்னா காப்பான் இல்லைன்னு சொன்னா திருடனுக்கு லேசு. அந்த பொண்ணு கேட்டாங்க பாருங்க, என்ன அவங்களுக்கு கட்டடத்தை கட்டி கொடுத்து ஆசிரியர் நியமிச்சு பிள்ளைகளை கொண்டு உட்காந்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாரா இல்லையான்னு போய் பார்க்கணும்னா எப்ப போகலாம்? ஒரு இன்ஸ்பெக்டர் மாசத்துக்கு ஒரு தடவை போவாரு, டிஓ 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தான் போவாங்க. அவ்வளவுதான் பண்ண இயலும். டெய்லி போய் இவங்களை டெய்லி கிளாஸ் எடுக்கிறாங்களா எடுக்கலன்னா அதுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர்னு போடுறோம், அந்த ஆளு சூப்பர்வைஸ் பண்ணணும். அரசு பள்ளிகள் எல்லாமே 50% ஆசிரியர்கள் தவறான நடத்தைனா பிள்ளைகளுக்கு சரியான முறையில பாடத்தை கற்பிக்கல. எத்தனை தமிழ் பாடங்கள்ல எத்தனை பிள்ளைகள் பரீட்சை எழுதாம போகுது, எத்தனை பிள்ளைகள் ஃபெயில் ஆகுது. அப்ப என்ன இது பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்குதுங்க? என்ன கத்து கொடுக்குது? எங்களுக்கு என்னத்துக்கு வெக்கப்பட வேண்டிய? இப்ப பேசுனீங்களா நீங்க பழைய பென்ஷன் திட்டத்தை கொடு, மயிரை கொடுன்னு, அந்த மயிருக்கு தான் பேசுறேன். சும்மா என்ன பெருமையா பேசுறேன்? ஆமா, நாங்க பக்கு இல்லாம சும்மா இங்க பாருங்க, இந்த வாத்தியார்களை பத்தி பேசாதீங்க. வாத்தியார்களுக்கு ஐப்பட்ட ஒண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப தானே சீண்டி பாக்குறாங்க. அதாவது என்னன்னா, இந்த அதுவும் பள்ளிக்கூடம் திறக்கிற நேரம் பார்த்து போராட்டத்தாங்க பாத்துக்க. இவ்வளவு நாள் இந்த மயிரா போட்டாங்க. எப்ப தேவையில்லை, தேவை இருக்கு. இப்ப ஆரம்பிச்சா தானே ஸ்கூல் திறக்கிற நேரம் இல்ல. அட்மிஷன் போடணுங்கிற அறிவு இருந்திருந்தா இந்த வாத்தியார் ஸ்ட்ரைக் பண்ணுவானா? நம்ம பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டு நீ அப்புறம் கூட நோட்டீஸ் கொடு, அப்புறம் பேசு.
வெளியில வந்து கேட்டாங்களா? என்ன அவன் கேட்பான் ஐயா, ஐயா கேட்பான், நீங்களும் தான் கேட்பீங்க, எனக்கு யானை வேணும், நாங்க வாங்கி கொடுக்க எங்களால முடியணும்ல. வெரி சிம்பிள்.